உன் பேர் என்னம்மா? காயத்ரி. நல்லபடியா போயிட்டு வாம்மா. ரொம்ப நன்றிங்க ஐயா. ஆ. கொண்டாமா, அதை நான் வச்சுக்கிறேன். பரவாயில்லம்மா, ரொம்ப நன்றிங்க ஐயா. சரிம்மா. வரையா. சரிம்மா. ஏன் காயத்ரி, எங்க கிராமம் உனக்கு பிடிச்சிருக்காமா? பிடிச்சிருக்குமா? இல்ல, நீ டவுன் பொண்ணு, அதெல்லாம் பெரிய ஊர்னு கேள்விப்பட்டேன். ஐயோ, நீங்க வேற. நானும் கிராமத்துல பிறந்து வளர்ந்த பொண்ணுதாம்மா. நான் படிப்புக்காக தான் சென்னைக்கு போனேன். அப்புறம் என்னென்னமோ நடந்து அங்கேயே இருக்க வேண்டியதா போயிடுச்சு. சொல்லப்போனா உங்க ஊர் அழகுக்கு முன்னாடி சென்னை கால் தூசிமா. இந்த ஊரை என்னால எப்பவும் மறக்க முடியாதுமா. நான் இன்னைக்கு மறுஜென்மம் எடுத்திருக்கேனா அதுக்கு காரணம் நீங்க தானேமா. என்னம்மா என்னென்னமோ சொல்ற? இதுக்கெல்லாம் காரணம் நாங்களா? எல்லாம் அந்த வைத்தியரால தான் நீ உயிர் பழைச்சிருக்கம்மா. ரொம்ப கைராசிக்காரர்மா. இவர்கிட்ட வைத்தியம் பார்த்தவங்க இது வரைக்கும் குணமாகாம இருந்ததே இல்ல. எவ்வளவு பெரிய விஷக்கடியா இருந்தாலும் இவர் பச்சளை வச்சு கட்டுனா உடனே சரியாயிடும். போன வருஷம் என் சித்தப்பா பையன் மரத்துல இருந்து விழுந்து இடுப்பு எலும்ப ஒடிச்சுக்கிட்டான். எழுந்திருச்சு நடக்கவே முடியல. படுத்த படுக்கையா தான் இருந்தான். பெரிய பெரிய டவுன் ஆஸ்பத்திரி எல்லாம் கூட்டிட்டு போனோம், ஒண்ணும் நடக்கல. அதுக்கப்புறம் நான் தான் அவனை இந்த வைத்தியர்கிட்ட கூட்டிட்டு போனேன். அவர் மூலிகையை வச்சு கட்டினார் பாருமா. ஒரே மாசம்தான் எழுந்திருச்சு நடந்துட்டான். இப்ப அவனுக்கு என்ன பண்ற பாரு. ஏய் கா தோறே. ஏய் மரியாதை தோற. ஏய் கா தோறீப்பா. ஏய் தோறே. ஏய் கா தோறீப்பா. தோறக்கே இல்லையா? தோறக்க மரியாதை டேய். ஏய்
யார் மேலே ஏய் சொல்லுமா ஏய் நீ வெளிய போயிரு வெளியே போ ஏய் சொல்றல ஏய் நீ வெளிய போ ஏய் காசரியா இல்லையாடி சொல்ல இல்லையா ஏய் ஏய் இந்த பக்கம் இனிமே வந்த இங்கே வெட்டி புதைச்சிருவேன் போடா வீரா உனக்கு ஒண்ணும் ஆகலல்ல எனக்கு ஒண்ணும் இல்லக்கா அம்மா யார் அந்த பையன் தெரியலடா நம்ம வீட்ல காயத்ரி இருக்கால அவளை துரத்திக்கிட்டு வந்தாடா அதுதான் முன்ன பின்ன தெரியாத பொண்ண வீட்டுக்குள்ள சேர்க்க கூடாதுன்றது எங்க அவ? எங்க அவ? டேய், 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 நில்லுடா. இங்க பாரு தம்பின்னு சொல்லிக்கிறதுக்கு இன்னைக்கு என்ன காப்பாத்திட்ட அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் ஆனா மரியாதையா இப்படியே திரும்பி போயிடு உள்ள வந்து அவனுக்கு பதிலா நீ கலாட்டா பண்ண பார்த்த போறேன்க்கா போறேன் இதுக்குதான் நாட்டுல நல்லதுக்கு காலம் இல்லைன்னு சும்மா சொல்லிருக்காங்க ஒரு நாளில ஒரு நாள் என்னோட அருமை புரிஞ்சு அன்னைக்கு மாமா என்ன அவரோட வாரிசாக்கி சொத்தை என் பேர்ல எழுதி வைப்பாரு அது வரைக்கும் இந்த வீரா வெயிட் பண்ணுவான் பாத்தா காயத்ரி காயத்ரி கதவை தரமா அவன் போயிட்டாமா காயத்ரி நான் தாமா வந்திருக்கேன் கதவை தர காயத்ரி காயத்ரி ரொம்ப பயந்துட்டியாமா அம்மா நீ ஒண்ணும் பயப்படாத எங்க வீரா அவனை நல்லா அடிச்சு பத்தி விட்டுட்டான் இனிமே அவன் இந்த பக்கமே வரமாட்டான் நீ அழுவாத நீ ஒண்ணும் பயப்படாதம்மா வா உள்ள வா உள்ள வா பயப்படாத நாங்களா இருக்கோம்ல என்ன சொல்றீங்க பாட்டி என்னால நம்பவே முடியல சூர்யா இங்க வந்துட்டாரா ராணி அப்படிதாம்மா சொன்னா சூர்யாவுக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆகி சுயநினைவு இழந்து ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆகி பிழைக்கிறதே ரொம்ப கஷ்டம்னு இப்பதான் அவ சொன்னா மை காட் சூர்யா இங்க வந்துட்டாருனா அப்ப காயத்ரி எங்க போனா தெரியல ராணி கிட்ட நான் என்ன பேசுறது எதை பேசக்கூடாதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா அவ சுப்போட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேங்கிற கோபத்துல இருக்கா உன்னை என்ன காயத்ரிய எல்லாரையும் சகட்டுமணியா திட்டுறா சாபம் கொடுக்கறா அவ சாபம் நம்மள ஒண்ணும் பண்ணாதுன்னு வச்சுக்கோ அது சரி சூர்யா இங்க வந்திருக்கானாமே அப்ப காயத்ரி எங்க போனா எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு எனக்கும் அதான் பாட்டி ஒரே குழப்பமா இருக்கு காயத்ரியோட அப்பா பெங்களூருக்கு போயிருக்காரு அவரு காயத்ரிய பார்த்தாரா சூர்யாவுக்கு இப்படி ஆயிருக்குங்கிற விஷயம் அவருக்கு தெரியுமா ஒண்ணுமே புரியலையே ராணி தான் சொன்னா காயத்ரி சூர்யாவை பெங்களூருக்கு திருட்டுத்தனமா வர சொல்லி போலீஸ் கேஸ்ல மாட்டி விட்டுட்டாளாம் இத ராணி தான் என்கிட்ட சொன்னா காயத்ரி அப்படிப்பட்டவெல்லாம் இல்லேன்னு நான் எவ்வளவோ சொன்னேன் அவளுக்கு எவ்வளவு கோபம் வந்தது தெரியுமா அன்னைக்கு நீ சொன்னியே சுப்புவோட மாமியார் வீட்டு ஆளுங்க காயத்ரிய அசிங்க அசிங்கமா திட்டுறாங்கன்னு கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு வெறுப்பு காயத்ரி மேல இவளுக்கு வந்திருக்குமா இல்ல பாட்டி என்னமோ தப்பு நடந்திருக்கு நிச்சயமா காயத்ரி அதுக்கு காரணமா இருந்திருக்க மாட்டா ஏன் இப்படி ட்விஸ்ட் ஆயிருக்குன்னு எனக்கு சரியா புரியல நான் நாளைக்கு காலையில காயத்ரி வீட்டுக்கு போறேன் காயத்ரி தேடி போன அப்பா காயத்ரிய பார்த்தாரா அங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டாருன்னு விசாரிச்சு பாக்குறேன் போயிட்டு வாமா அதுல ஒண்ணும் தப்பு இல்ல ஆனா அண்ணாமலை இன்னும் திரும்பி வராம இருந்தாருன்னா நீயா எதையாவது சொல்லி லக்ஷ்மிய குழப்பிடாத
சேச்சே, நான் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன் பாட்டி. நான் அதுக்கு சொல்லலம்மா. சூர்யா சுயநினைவு இல்லாம எங்க ஆஸ்பத்திரியில இருக்கான்னு நீ லட்சுமி கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோ. ஏற்கனவே காயத்ரிய தேடிட்டு போன அண்ணாமலை என்ன ஆனாரோன்னு அவ கவலைப்பட ஆரம்பிச்சிருவா. பொண்ணுகதி என்னாச்சுன்னு அவளுக்கு ஒண்ணுமே புரியாம இருக்கிறப்போ இத வேற சொன்னேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். நான் பாத்துக்கிறேன் பாட்டி. பட் எப்படி ஆனாலும் சூர்யாவை பார்த்தே ஆகணும். அவன்தான் பேச்சு மூச்சு இல்லாம சாக கிடக்குறான்னு ராணி சொல்றாளே. அதுதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பாட்டி. விடுமா, பயந்து என்ன பண்ண போறோம்? நாளைக்கு போய் விசாரிச்சுட்டு வா. லக்ஷ்மி என்ன சொல்ல போறான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம முடிவு எடுப்போம். சரிங்க பாட்டி. உள்ள வா. ரேணுகா, பாட்டி, மாமா மாத்திரை வச்சுட்டு போ. மறக்காம சாப்பிட்டுறீங்களா? நான் வேணா 10 நிமிஷம் கழிச்சு வந்து ஞாபகப்படுத்திட்டா? அதான் வச்சுட்டு போன்னு சொல்றேன்ல. கோச்சிக்காதீங்க மாமா. அப்பா, அப்பா, ஏன் அழறீங்க? வேற என்ன பண்ண முடியும் என்னால? கையாலாகாதவும் அப்பனுக்கு கண்ணீர் ஒண்ணுதான் கதி. பாவிமானா, நினைச்சு பார்த்தா நமக்கு வந்த எல்லா கஷ்டத்துக்கும் நான் தான் காரணமா இருந்திருக்கேன். உன் வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியா நிக்குது. உங்க அக்கா இருக்காளா இல்லையானே தெரியல. ஏங்க, உங்களுக்கு என்ன புத்தி கித்தி கெட்டு போச்சா? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? ரொம்ப தப்பா பேசுறீங்கப்பா. அக்கா புத்திசாலி, உலகம் தெரிஞ்சவ, இந்த கஷ்டத்துல சிக்கி இருந்தாலும் அதுல இருந்து வெளியே வர தெரிஞ்சவ. கண்டிப்பா வந்துருவாப்பா. நீங்க இப்படி புலம்பிட்டு இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. முடியலம்மா. பெரிய இவனாட்டம் இங்கிருந்து கிளம்பி போன என்னால என்ன செய்ய முடிஞ்சது? பாரு, அடி வாங்கிட்டு திரும்பி வந்து கிடக்குற. மாப்பிள்ள கால் ஒடிஞ்சு கிடக்குறாரு. அம்மா, பொல்லாத கூட்டமா அது. கொலைக்கு அஞ்சாத கூட்டம். அப்படி ஒரு இடத்துக்கு போய் காயத்ரி வேலைக்கு போயிட்டாளே. நேரம் தப்பா இருந்தா நினைப்பும் தப்பா தாங்க இருக்கும். ஆனா நம்ம பொண்ணு யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யலங்க. அவளுக்கு அந்த ஆண்டவன் எப்பவும் கஷ்டத்தை கொடுக்கவே மாட்டாங்க. ஆமா, இப்ப சொல்லு. கோவில் வாசல்ல உட்கார்ந்து ஒப்பாரி வச்சுட்டு வீட்டுக்கே வர மாட்டேன்னு அடம் பிடிச்சவங்க தானே நீங்க? மனசு எப்பவுமே ஒரே மாதிரியாவா இருக்கும்? உங்க அப்பா அழுதாருனா அவருக்கு ஆறுதல் சொல்ல தோணுது. ஆனா எனக்கும் அழனும் போல தாண்டி இருக்கு. காயத்ரிய கண்டுபிடிக்கணும், வீட்டுக்கு கூட்டிட்டு வரணுங்கிற எண்ணத்தோட மாப்பிள்ள பெங்களூர் கிளம்பி போனார். அது மட்டும்தான் அவருடைய நோக்கம்னு இருந்திருந்தா சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனா அவர் மனசுல இப்பவும் காயத்ரி மேல ஆசை வச்சிருக்காருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம்
அப்பா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கப்பா. அம்மா நீங்க போய் சாப்பாடு எடுத்து வைங்க. அப்பா வாங்க வந்து சாப்பிடுங்க. எனக்கு சாப்பிட பிடிக்கல. என்னங்க நீங்க சாப்பிடலனா அம்மா சாப்பிட மாட்டாங்க, அப்புறம் நானும் சாப்பிட மாட்டேன். சமைச்சு வச்சுட்டு எதுக்குப்பா எல்லாத்தையும் வீணாக்கணும்? வாங்கப்பா வந்து சாப்பிடுங்க. வாங்கப்பா வாங்க. காயத்ரி, ஏமா இங்க உட்காந்து அழுதுகிட்டு இருக்க? வாமா சாப்பிட போலாம். வாமா. மடி மனசுக்கு எது கஷ்டத்தை கொடுக்குதோ அதை திரும்ப திரும்ப நினைக்க கூடாதுமா. அதை ஒதுக்கி வைக்கிறதா உன்னை பாதிச்ச விஷயத்துக்கு நீ கொடுக்கற தண்டனை. கஷ்டம் யாருக்குமா இல்ல, அதுக்கு கண்ணீரை வீணாக்க கூடாது. உடம்ப வருத்தி வேர்வை வந்தா அது நல்லது, ஆனா மனசொடிஞ்சு கண்ணீர் வந்தா நல்லது இல்லம்மா. நான் என்ன நினைச்சு அழல அம்மா. ஆனா எனக்கு என்ன நடந்துச்சு? மதியனை துரத்திட்டு வந்தவன் யாரு? எதுக்காக அவன் அப்படி நடந்துகிட்டான்? அப்படி என்ன கொலை வெறி? எதை பத்தியும் நீங்க ரெண்டு பேரும் ஒரு வார்த்தை கூட கேட்கவே இல்லை. எதுக்குமா கேட்கணும்? நீ ஒரு தப்பு செஞ்சிருந்தீன்னா உன் கண்ணு அதை எப்பவோ காட்டி கொடுத்துருக்கும்மா. அது இல்லைங்கிறப்போ நடக்கிற தப்பையெல்லாம் விதியோட விளையாட்டுன்னு தான் அம்மா எடுத்துக்கணும். நாங்க அப்படித்தாம்மா நினைக்கிறோம். பெத்த தாய் தகப்ப மாதிரி என்ன அடக்காக்குறீங்க. என்ன பத்தி எதுவுமே தெரிஞ்சுக்க மாட்டீங்களா? இத பாருமா, சொன்னா கேக்குறதுல கஷ்டம் இல்ல, ஆனா சொல்லுன்னு உன்னை வற்புறுத்துறது தப்பு இல்லையா? உனக்கு என்ன வேதனையோ என்ன கஷ்டமோ எங்களுக்கு எப்படிமா தெரியும்? ஆனா உதவி செய்யறதுக்கு தெரிஞ்சவங்களா தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல காயத்ரி. பிறந்த பொறப்புக்கு 4 பேருக்கு நல்லது பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும்னு இவர் எப்பவும் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அதுல கிடைக்கிற சந்தோஷம் வேற எதுலயும் இல்லம்மா. எங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்தா, அவ பேரும் காயத்ரி தான். எதிர்பாராத விதமா அவ செத்து போயிட்டான். தெரியும். நீயும் அவள மாதிரிதான் இருக்க. விடுமா, யாரை கேட்டு மழை பெய்யுது, யாரை கேட்டு காத்தடிக்குது. எங்களால முடிஞ்சத நாங்க செஞ்சோம். அதையெல்லாம் பெருசா எடுத்துக்காதுமா. ஆனா உன் கதையை நீயே சொல்லணும்னு நினைச்சா கண்டிப்பா நாங்க கேட்போம்மா. நீயா சொல்லாம நாங்க அதை பத்தி பேசக்கூடாதுன்னு தான் அமைதியா இருக்கோம். சொல்றேன் ஐயா, கண்டிப்பா சொல்றேன். ஏன்னா நீங்க எனக்கு கடவுள் மாதிரி. கடவுள் கிட்ட எதையும் மறைக்க கூடாது. எனக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஐயா. சுப்புன்னு ஒருத்தி, ரேணுகான்னு ஒருத்தி. நாங்க ஒன்னா படிச்சோம், ஒன்னா சாப்பிட்டோம், ஒன்னா தூங்கணும். ரொம்ப ஒத்துமையா இருப்போம். அந்த டயத்துல சூர்யான்னு ஒருத்தரை நான் என் மனசுக்குள்ள லவ் பண்ண.